வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அனிதம்புக்கு ஒரு மூவி வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பில்லைன்ஸ் 2025 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த .டாட் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 ஐரஸ் கேம்பல் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியான்சேயான பால், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹோட்டலோட ஓப்பனிங் செரிமனிக்கு வந்து போகிறாங்க. அந்த ஹோட்டலோட பேர் வந்து ஸ்கைவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து லைக் ஒரு டவர் மாதிரி இருக்கும். அந்த டவருக்கு மேலே ஒரு ஒரு பிளேட் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃப்ளோரில் தான் ஹோட்டல். தென் வந்து அது முழுக்க முழுக்க கண்ணாடியில், லைக் ஃப்ளோர்ஸ் எல்லாமே கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு அங்கே கொண்டு போயிட்டு நம்ம பால் வந்து நம்ம ஐரஸ்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, மேரேஜ் ப்ரப்போசல். அதே மாதிரி வந்து ஐரஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற அந்த விஷயத்த வந்து நம்ம பால்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விதமாக போயிட்டுருக்குற, ஒரு நல்ல வைபில் போயிட்டுருக்குற அந்த இடம் வந்து ஒரே ஒரு காயின்னால் அந்த இடம் மொத்தமும் எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்ற ஒரு விஷன் வந்து நம்மளோட ஐரஸ்க்கு வந்து வருது. அது வந்ததுக்கப்புறம் இவங்க பயந்துடுறாங்க. பயந்துட்டு அவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றிடுறாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பு. லைக் அங்கே நடக்கணும்னு இருந்த அந்த டெத், அந்த மொமெண்ட்டை வந்து இவங்க தடுத்ததுனால ஸோ அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு விதத்தில் டெத் வந்துக்கிட்டே இருக்குது. அதை ஐரஸ் வந்து தன்னோட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே இருந்தவங்க யாருன்றது தெரியாது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே லைக் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ ஐரஸ் மூலயமா, ஐரஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஐரஸோட புள்ள இருக்கும், பிள்ளைக்கு புள்ள இருக்கும், தென் பிள்ளைக்கு புள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கா. ஸோ ஐரஸ் சாகணும்னா ஐரஸோட எல்லா ஃபேமிலியும் சாகணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட இந்த கான்செப்டே. ஸோ அந்த டெத்தை தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் வந்து லைக் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஐரஸோட ஃபேமிலி உயிரோட இருந்திருக்கும். ஆனால் இப்போ சாக தான் போகுதுன்ற மாதிரி ஐரஸ்க்கு தெரியும். ஸோ அவங்களே வந்து ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் தன்னோட பேத்திக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. தென் அப்போது நடந்த விஷயம் வந்து பேத்திக்கு ஞாபகம் வருது. தென் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்ற அந்த விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சி அவங்க பாட்டியை மீட் பண்ணி, அவங்க பாட்டி வந்து ஒரு புக் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி யார் யாரை காப்பாற்றினேன், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த பேட்டர்னில் சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இவங்க ப்ரிடக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நம்மளோட பேத்திக்கிட்ட, அவர் பேர் வந்து ஸ்டெஃபினி, அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த புக்கை கொடுக்குறதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ அவங்க இறந்துடுறாங்க. ஸோ டெத் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு விஷயன்றது இதில் காமிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டெஃபினி வந்து அவரோட குடும்பத்தை காப்பாற்றினாலா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படங்களோட கண்டினியூட்டி மாதிரி லைக் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் நல்லா இருந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் வர படங்கள் நல்லா இருக்காது. அந்த சீக்வலில், அந்த சீரீஸில் வர படங்கள் ஓகேங்களா. ஆனால் இது அப்படி இல்லை. ஃபைனல் டெஸ்டினேஷன் உண்மையாலுமே அந்த வைபை நமக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை விடவே நல்லாவே கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அவ்வளோ பிளான் பண்ணி அதே மாதிரி அந்த ரேட்டடு எல்லாத்தையுமே வந்து எந்த குறையும் இல்லாமல் பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. உண்மையாகவே இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. உண்மையாகவே ஒரு சூப்பரான படம். தியேட்டரில் என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் முழுக்க அடல்ட் தான் பார்க்க முடியாது, குழந்தைங்க பார்க்க முடியாது ஓகேங்களா. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தான் மிஸ்டர் நோபடி. நான் சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே.